ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கனெக்ட் கியூடிவி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம், ரொம்ப சோகமான விஷயம். அதாவது கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ குடும்பங்களை வந்து சோகமான முடிவில் எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கு. கடன் அப்படின்ற விஷயம் யாருமே எப்பயுமே வாங்கிடாதீங்க. இந்த கடத்தால் நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு, இன்னும் அழிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லலாம். தர்மபுரி டு சேலம் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்திருக்கு. ஸோ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது அவர் வந்து சந்தோஷ் அப்படின்ற ஒரு 45 years old மேன். அவர் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி டெத் ஆகிருக்காரு. ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அவரோட அட்ரஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு பார்த்தா அவர் வீடு வந்து பூட்டிருக்கு. என்னடா வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்குது, ஒரு டாட்டர் இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த வீட்டில் வசிச்சுட்டு இருக்காரு. பட் வந்து வீடு வந்து பூட்டியிருக்கு, ஃபோன் பண்ணாலும் ரீச் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அன்லாக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா 2 டெட் பாடிஸ். அதாவது இந்த சந்தோஷ் அப்படின்ற ஒய்ஃபும் டாட்டரும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இறந்துருக்காங்க ரொம்ப மோசமான முறையில். என்னென்னு விசாரித்து பார்க்கும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த சந்தோஷ் அப்படின்ற இந்த நபர் இறந்து போனார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோனில் வந்து ஒரு வீடியோ வந்து நெட்டில் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு. இன்ஸ்டாகிராமில் இப்போ எல்லாத்துலேயுமே அதுதான் பேசும் பொருளாக மாறிட்டுருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 லட்சம் கடன். ஸோ 45 லட்சம் கடனால் ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்குன்னு இல்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த மனைவியை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த கைகளால் கொண்டு இருக்காரு. அவரோட பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா சுத்தியில் வச்சு அடித்து கொண்டு இருக்காரு. அவர் இது வந்து எப்படி போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த அவர் எடுத்த வீடியோவில் அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னோடய ஒய்ஃபை கொண்டுட்டேன், என்னோடய பொண்ணை வந்து அடித்து கொண்டுட்டேன் சுத்திரால். அது மட்டும் இல்லாமல் நானும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாவ போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நானும் செத்துருவேன். எங்கள் அம்மாவையும் நான் சாவடிக்கலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் வந்து ஃபார்ச்சுனேட்லி என்னால் முடியல. ஸோ நான் வந்து சாக போகிறேன். நான் இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது. மொத்தம் ஒரு 45 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா இறந்துருக்காரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்திருக்கு, அந்த வீடியோ ரிலீஸ் ஆகி. ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு குட், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அதாவது ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி ஸ்டாக்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும் அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்குது பார்க்க வேண்டியது. நம்ம எடுத்தோடனே நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி ஸ்டாக் எப்போ ஹையில் போதா லோவில் போதா பார்த்துட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ அவங்களுக்கு தான் நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நான் இல்லைன்னு சொல்ல. பட் க்ரோ கணக்கில் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க பணத்தையும் இழந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு 2 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர்கிட்ட நான் வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். அதாவது ஒன்ஸ் நீங்கள் மணி போடுறது யார் வேணால் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்கேஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸ் ஆன காரணம் உங்களுக்கு ரீசனே சொல்ல முடியாது. சடனாக லாஸ் ஆகிடும். அது எல்லாத்தையும் விட நீங்கள் டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க, மன உளைச்சல் ஏற்பட்டுரும். ஸோ அதுலேருந்து உங்களால் ஓவர் கம் பண்ணி வர முடியுமா அப்படின்னு கிட்ட கேட்டார். ஸோ அப்படி இருந்தால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சும்மா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்த உடனே அப்படியே பணம் வந்துடும் அப்படிலாம் இல்லை. அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டைம் எடுத்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் உங்களுக்கு வந்து நல்லா எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லாம் நல்ல பணம் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம். பட் லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ் ஆனது தான். அதனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இது மட்டும் இல்லை, நிறைய குடும்பங்கள் பர்சனலாகவே நிறைய பேர் வந்து அவங்களோட உயிரை வந்து அவங்களே எடுத்திருக்காங்க. பட் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் போனது மட்டும் இல்லாமல் அவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பார்த்திங்கன்னா
யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷ் அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் இருந்திருக்காரு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காரு ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் முன்னாடி. அண்ட் சடன்லி அதில் லாஸ் ஆகிருக்கும்போது ஓகே கடன் வாங்கி அவர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் அந்த மணியை போட்டிருக்காரு. ஸோ நிறைய கடன் வாங்கியிருக்காரு, 45 lakhs கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தால் ஒரு குடும்பமே போயில்லை. ஸோ நானும் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், ஒரு மினிமம் பட்ஜெட்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ண பாருங்கள், சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் நல்லது தான், பட் ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னா உங்களால் வந்து மீண்டு வர முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். எனிவேஸ் வீடியோ தொடர்ந்து ஐம் சைனிங் ஆஃப். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.